வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. மீனா கிட்ட வீடியோ கால் பேசிட்டு பெருமையா வெளியே வர்றாங்க கோமதி. டைனிங் டேபிள்ல குழலி ராஜு உட்கார்ந்திருக்க பக்கத்துல மயில நின்னுட்டு இருக்காங்க. ஏய் ஏய் சமந்தி என்ன பாராட்டுனாங்க. சமந்தியம்மா என் சமையல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படின்னு கோமதி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்க. யார் அத்த? எங்க அம்மாவா? எங்க அம்மா தான் அப்பவே கிளம்பிட்டாங்களேன்னு மயிலு கேக்குறாங்க. உங்க அம்மா இல்லடி அப்படின்னு கோமதி சொல்ல. அப்ப ஏன் மாமியாரா? அப்படியெல்லாம் என் மாமியார் பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு குழலி சொல்றாங்க. போடி ஓ மாமியார தவிர்த்து இவங்க அம்மாவை தவிர்த்து எனக்கு வேற யாரும் இல்லையாடி அப்படின்னு கோமதி சொல்ல. இருக்காங்க ஆனா பேச்சுவார்த்தை தான் இல்லையேங்கிறாங்க குழலி. அதெல்லாம் வந்துரும் போல இருக்குடி. மீனாவோட அம்மா இப்ப என்கிட்ட பேசுனாங்க தெரியுமா? என் சமையல வேற சூப்பர்னு பாராட்டுனாங்க. சூப்பரா சமைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு கோமதிய சில பல பிட்டுங்களை போட்டுக்கிற. அவங்க எப்ப உங்களோட சமையல சாப்பிட்டாங்கன்னு ராஜி கேக்குறாங்க. இப்பதாண்டி மீனாவை பார்க்க அவங்க ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. நான் சமைச்ச சாப்பாட்ட அவ குடுத்திருக்கா. உடனே எனக்கு வீடியோ கால்ல வந்து பாராட்டிட்டாங்க அப்படின்னு கோமதி ரொம்ப சந்தோஷமா சொல்ல. பாடுறாங்கறாங்க ராஜி. இதெல்லாம் ஒரு விஷயம்னு நீ வேற சந்தோஷப்பட்டுக்கிட்டு வந்துட்டியா? ஐயோ அப்படின்னு நெத்தியில அடிச்சுக்கிறாங்க குழலி. ஐயோ எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு, குளுகுளுன்னு இருக்குடி அப்படிங்கிற கோமதி கிளுகிளுன்னு சிரிச்சுக்க. அம்மா உனக்கு மாமியார் கெத்தையும் காட்ட தெரியல, சம்மந்தி கெத்தும் காட்ட தெரியல, கெக்க கெக்கன்னு சிரிச்சுக்கிட்டு மட்டும் இரு அப்படின்னு குழலி சொல்ல. போடி எப்ப பார்த்தாலும் உன்னை மாதிரியும் உங்க அப்பன மாதிரியும் இப்படி உருன்னு நிக்க சொல்றியான்னு ஒரு போஸ் காமிக்கிறாங்க. போடி அப்படின்ட்டு அவங்க திரும்ப அங்க செந்தில் வர்றாரு. டேய் செந்தில் வாடா வாடா, நல்ல வேளை வந்துட்டடா, உனக்கு ஒண்ணு தெரியுமான்னு கேக்குறாங்க கோமதி. என்னம்மான்னு செந்தில் கேட்க. மீனா ஆபீஸ்க்கு மீனாவை பார்க்க அவங்க அம்மா வந்திருக்காங்க. மீனா நான் சமைச்ச சாப்பாட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கா. அத அவங்க சாப்பிட்டுட்டு ஆகா ஓஹோன்னு பாராட்டிட்டாங்கடா அப்படின்னு கோமதி அதே சந்தோஷத்தோட சொல்ல. அப்படியான்னு கேக்குறாரு செந்தில். சூப்பர்னு சொன்னாங்கன்னு தானே முதல்ல சொல்லுச்சு, இப்ப பாரு அப்படின்னு குழலி சொல்ல. அண்ணி கண்டுக்காதீங்க, அவங்க ஒரு ஃப்ளோல போறாங்க, போகட்டுமே அப்படின்னு ராஜு சொல்ல. ஹா ஃப்ளோல அப்படின்னு முகத்தை இழுத்து காமிக்கிறாங்க குழலி. உனக்கு ஒண்ணு தெரியுமா, வீடியோ கால் வேற பண்ணி என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு கோமதி சொல்ல. மீனாவோட அம்மாவா அப்படின்னு செந்தில் ஆச்சரியமா கேட்க. ஆமாண்டா செந்தில், ஐயோ ஒரே சந்தோஷத்துல கையும் ஓடல காலும் ஓடலடா அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ தாங்க முடியலடான்னு குழலி போஸ் கொடுக்குறாங்க. செந்தில் உனக்கு இப்ப ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கோமதி கேட்க. அது அப்படின்னு செந்தில் யோசிக்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்க அப்பா கிட்ட பேசிக்கிறேன், நீ என் கூட வாங்குறாங்க கோமதி. எங்கம்மா அப்படின்னு செந்தில் கேட்க. டேய் மீனா ஆபீஸுக்குடா, அங்க போய் அவங்க அம்மாவை பாத்துட்டு வந்துடலாங்கிறாங்க கோமதி. ஆ அந்த அம்மா என்ன பெரிய மகாராணியா என்ன? நியாயமா உன்னை பார்க்க அவங்க தான் வீட்டுக்கு வரணும், நீ என்னமோ உன் சம்மந்திக்கத்தை விட்டுட்டு அவங்கள பார்க்க போறேன்னு ஓடுற அப்படின்னு குழலி சொல்றாங்க. குழலி தலையில ஒரு தட்டு தட்டுற கோமதி. ஏதாவது சொல்லிட்டு இருக்கணும்னே சொல்லிட்டு இருக்க. இதோ பாருடி, சொந்தக்காரங்களுக்குள்ள நம்மளுக்கு எதுக்குடி கெத்து அப்படின்னு கோமதி கேட்க. அவங்கதான் உன்னை சொந்தக்காரங்களா ஏத்துக்கவே இல்லையே, அப்புறம் என்னன்னு குழலி கேக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், செந்தில் என்ன ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போடா. கிளம்பலாமான்னு கோமதி கேட்க. அதெல்லாம் நீ போக கூடாது அப்படின்னு குழலி சொல்ல. ஏன் நீன்னு கேக்குறாங்க ராஜி. நான் இங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், என்ன விட்டுட்டு போனா எப்படி, அப்புறம் எனக்கு என்ன மரியாதைன்னு குழலி கேக்குறாங்க. தலையில அடிச்சுக்கிறாங்க கோமதி. அதுதான் இப்ப உங்க பிரச்சனையா? அதான் நாங்க ரெண்டு பேரும் துணைக்கி இருக்கோம்ல, நாங்க உங்களுக்கு பேச்சு துணையா இருப்போமே அப்படின்னு ராஜி சொல்ல. நான் இப்ப கிளம்ப போறேன், அம்மா என்ன வழி அனுப்பிச்சிட்டு கிளம்பட்டும், இப்ப என்ன அப்படின்னு குழலி கேட்க. மயிலும் சலிச்சுக்கிறாங்க. ஐயோ அம்பிட்டு தானே, இதோ நான் உன்னை வழி அனுப்புறேன், கிளம்பு அப்படின்னு குழலியோட முதுகுல தட்டுற கோமதி. செந்தில வாடா நம்ம போகலான்னு பரபரப்பா கிளம்புறாங்க. எழுந்து நிக்கிற குழலி என்னடா சிரிக்கிறேன்னு செந்தில பார்த்து கேக்குறாங்க. ராஜி மயிலு எல்லாருமே சிரிக்க. சம்மந்தி அம்மாவை பார்க்க போற குஷில பெத்த பொண்ணு ரெண்டாம் பட்சம் ஆயிட்டாலோ அப்படின்னு குழலி கேக்குறாங்க. இதோ பாரு, தேவையில்லாம நாடகம் போட்டுட்டு இருக்காதடி, நீ என்ன விருந்தாளியாடி, டேய் வாடா நம்ம போலாம்டா. ஐயோ இரு இரு ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன், இவளால நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன் அப்படிங்கிற கோமதியை பரபரப்பா உள்ளர ஓடுறாங்க. என்னன்னா விளையாட்டு காட்டுது இந்த அம்மா அப்படின்னு குழலியும் ராஜியும் மயிலும் பாத்துக்கிட்டு இருக்காங்க உள்ளர. ஒண்ணும் இல்லடா, இத கொஞ்சம் அதிரசமும் முறுக்கும் எடுத்துக்கிட்டேன் வா அப்படிங்கிறாங்க ஒரு பையோட வர்ற கோமதி. அப்ப நீ போகதான் போறேன்னு குழலி கேட்க. ஐயய்யய்ய என்ன இந்த பொண்ணு, பேசாம நீ இருந்துக்கோ, எப்ப போகணும்னு தோணுதோ அப்ப போய்க்கோ சரியான்னு கேட்டுட்டு கோமதி பரபரப்பா நடக்க. அத்தை நீங்க புடவைய மாத்தலையா அப்படின்னு மயிலு கேட்க. இல்ல இல்ல அவங்க போயிடுவாங்க, நேரம் இல்ல. டேய் வாடா, பாத்துக்கிட்டே நிக்கிறேன்னு செந்திலும் சொல்ல. செந்திலும் நடக்கிறாரு. கடகடான்னு ஓடுறாங்க கோமதி. ராஜியும் மயிலும் சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு கைய அசைக்க. வர வர எனக்கு இந்த வீட்டுல மரியாதையே இல்லாம போச்சு அப்படின்னு குழலி சலிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அண்ணி, நாங்க உங்க மேல எம்புட்டு மரியாதை வச்சிருக்கோம் தெரியுமா அப்படின்னு ராஜு சொல்றாங்க. ஐயோ ஆ வந்த கொஞ்ச நாளிலே எங்க அம்மாவை மயக்கி எங்க அம்மாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டவங்க தானே நீங்க மூணு பேரும், உங்களை பத்தியெல்லாம் எனக்கு தெரியாதா, நான் கிளம்புறேங்கிறாங்க குழலி.
மயிலு ராஜு 2 பேருக்கும் முகம் கொஞ்சம் சங்கடமா இருந்தாலும், அண்ணி சாயங்காலமா போலாங்கிறாங்க மயிலு. ஹாய், எனக்கு என்ன வேற வேலை வெட்டி இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் கிளம்புறேன். அப்புறம் இந்த பார், இந்த மட்டன் கொண்டு வந்த தூக்கெல்லாம் நல்லா கழுவி வச்சிடணும். யூஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற குழலி அங்க இருந்து போயிடுறாங்க. ராஜி, நானும் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு மயில சொல்ல, என்ன எல்லாரும் என்னை தனியா விட்டுட்டு போறீங்க அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. தனியாவா? அதான் கதிர் தம்பி இருக்காருல்லங்கிறாங்க மயிலு. இந்த பாரு, இந்த வீட்ல பகல்ல தனியா இருக்கிறதுக்கு டைம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 பேரும் ஜாலியா இருங்க அப்படிங்கிற மயிலு டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ராஜு ஒரு சின்ன சிரிப்போட அங்க நின்னுட்டு இருக்காங்க. மீனா அவங்க அம்மாவை வெளியே அனுப்புறதுக்காக வர்றாங்க. பாத்து போயிட்டு வாமான்னு சொல்ல, நீ உடம்ப பத்திரமா பாத்துக்கோ, நான் வர்றேன் என்னன்னு அவங்க அம்மா மீனாவோட தோல்ல கைய வச்சு சொல்றாங்க. சரியா செந்தில் வண்டியை கொண்டு வந்து நிறுத்த கோமதி இறங்கி அவங்க முன்னாடி வந்துடுறாங்க. நல்லா இருக்கீங்களான்னு செந்தில் கேட்க, நல்லா இருக்கேன் நீங்க அப்படின்னு மீனா அம்மா கேக்குறாங்க. நல்லா இருக்கேங்கிறாரு செந்தில். மீனா அவங்க 2 பேரையும் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு, ஏங்க நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. சொல்லாம கொல்லாம திடீர்னு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு மீனா கேட்க, இவங்க உன்னை பார்க்க வந்திருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க எப்படி வீட்ல இருக்க முடியும், அதான் இவங்களை பார்த்துட்டு போலான்னு செந்தில கூட்டிக்கிட்டு வந்துட்டேன். ஏங்க நீங்க மீனாவை பார்க்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. என்னதான் அவளை நான் என் புள்ள மாதிரி பாத்துக்கிட்டாலும் நான் சொந்த தாய் ஆயிட மாட்டேன்ல அப்படின்னு கோமதி சொல்ல, நெகிழ்ந்து போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா. உங்க கோவம்லாம் எனக்கு புரியுது. எங்களை பார்க்க பிடிக்கல, எங்க வீட்டுக்கு வர பிடிக்கலன்னா கூட பரவாயில்லைங்க. ஆனா இப்படி அடிக்கடி மீனாவை வந்து நீங்க ஆபீஸ்ல பாத்துட்டு போங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அவங்களால பேசவே முடியல. சரின்னு தலையாட்டுறாங்க. அம்புட்டு நல்லா வளர்த்திருக்கீங்க மீனாவை. திடீர்னு என் மவன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவ மாதிரியே இல்லங்க. பிறந்ததுல இருந்தே எங்க வீட்டுல இருக்கிறவ மாதிரி நடந்துக்கிறா. எல்லார் மேலயும் ரொம்ப அக்கறையா இருக்கா. எல்லாரையும் ரொம்ப அனுசரிச்சு நடந்துக்கிறா. தங்கமான பொண்ணு அப்படின்னு கோமதி சொல்ல, மீனா கொஞ்சம் வெக்கப்படுறாங்க. அவங்க அம்மா ரொம்ப பெருமையா பாக்குறாங்க. அப்படியே மீனாவோட அப்பா கிட்ட சொல்லி கொஞ்சம் பேச சொன்னா நல்லா இருக்கும் இல்லங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அவர் மனசு இந்த ஜென்மத்துல மாறாதுங்க அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்றாங்க. இங்க பாருங்க, அவரோட ஆசையை நிறைவேற்றணும்னு மீனாவை நீங்க ஏத்துக்கணும்னு சொல்லிதான் செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு பரீட்சை எழுதிட்டு இருக்கான் அப்படின்னு கோமதி சொல்ல, மீனாவோட அம்மா ஆச்சரியமா செந்தில பாக்குறாங்க. எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. நான் கும்பிடுற முருகன் என் மருமகளை அவ குடும்பத்தோட சேர்த்து வைப்பான் அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப சரிங்க, நேரமாகுது அப்படிங்கிறாங்க மீனாவோட அம்மா. ஆமா, நீங்க வேலை பாக்குறீங்கல்ல, ஓஹோ லீவ் போட்டு வந்தீங்களோ அப்படின்னு கோமதி கேட்க, ஆமாங்க அப்படின்னு மீனா அம்மா சொல்றாங்க. ஓஹோ இந்தாங்க, உங்களுக்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு கோமதி தான் கொண்டு வந்த பைய நீட்ட, என்னங்க இதுன்னு கேக்குறாங்க மீனா அம்மா. இல்ல, சம்மந்தி அம்மாவை பார்க்க வரும்போது வெறுங்கைய வீசிட்டு எப்படிங்க வர்றது, முன்னாடியே சொல்லியிருந்தா நிறைய செஞ்சிருப்பேங்க. திடீர்னு வந்ததுனால வீட்டுல செஞ்ச முறுக்கு அதிரசம் கொஞ்சம் இருந்தது, அதை எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க, வீட்டுக்கு போய் சாப்பிடுங்க, நல்லா இருக்குங்கிறாங்க கோமதி. எதுக்குங்க இதெல்லாம் மீனாவோட அம்மா கேட்க, வாங்கிக்கங்க, சொல்லு மீனா சொல்லுங்க, வாங்கிக்க சொல்லு அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல வேணாங்கன்னு மறுக்கிறாங்க மீனாவோட அம்மா. வாங்கிக்கங்கன்னு செந்திலும் வாங்கிக்கம்மான்னு மீனாவும் சொல்ல, தயக்கத்தோட வாங்கிக்கிறாங்க மீனாவோட அம்மா. ஆமா, எதுல போறீங்கன்னு கோமதி கேட்க, பக்கத்துல பஸ்ல தாங்கங்கிறாங்க மீனா அம்மா. இருங்க இருங்க, செந்தில் இவங்கள பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு வாடா அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மாங்கிறாரு செந்தில். எதுக்குங்க, பக்கத்துல தானே, நானே போய்க்கிறேங்கிறாங்க மீனாவோட அம்மா. இருக்கட்டுங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க, செந்தில் நீ கொண்டு போய் விட்டுட்டு வாடா, பஸ் வர்ற வரைக்கும் நின்னு பஸ் ஏத்தி விட்டுட்டு வா சரியா அப்படின்னு கோமதி சொல்ல, சரிமாங்கிறாரு செந்தில். அப்ப நான் வரேங்க, வரேன் மீனா, வரேன்னு சொல்லிட்டு செந்தில் கிட்டையும் கிளம்புறாங்க. அவங்க அடிக்கடி வாங்கன்னு சொல்றாங்க கோமதி. அவங்க போனது மீனாவை பார்த்து, என்னடி உங்க அம்மாவை பார்த்ததுல அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு கோமதி கேட்க, அது எனக்கு சந்தோஷம்தான், ஆனா இன்னைக்கு என் 2 அம்மாவையும் ஒரே இடத்துல சேர்த்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கிறாங்க மீனா. ரொம்பவே நெகிழ்ந்து போற கோமதி சுதாரிச்சுக்கிட்டு, ரொம்ப நாளா உன் ஆபீஸ்க்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, கொஞ்சம் சுத்தி காட்டுறியாடி அப்படின்னு கோமதி கேட்க, வாங்க வாங்க சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு போறாங்க மீனா. மீனாவோட அம்மாவும் செந்திலும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் வந்ததும், நீங்க வந்ததுல மீனா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ஒரு வாரத்துக்காவது உங்களை பார்த்தது, உங்ககிட்ட பேசினத பத்தி சொல்லிக்கிட்டே தான் இருப்பா. அம்மா சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு வர பிடிக்கலனாலும் கூட ஆபீஸ்க்காவது வந்து பாருங்களேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அவங்க ஒன்னும் வாய் திறந்து சொல்லாம சரின்னு தலையாட்டுறாங்க. மீனாவை நீங்க பாத்துக்கிட்ட அளவுக்கு நாங்க அவளை பாத்துக்கிட்டோமான்னு தெரியல, ஆனா எங்களால முடிஞ்ச அளவுக்கு அவளை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு செந்தில் சொல்ல, அதை நீங்க சொல்லவே வேண்டாம் மாப்பிள்ள, மீனாவை பார்த்ததுமே அவ சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. இப்படியே அவளை எப்பவுமே நீங்க சந்தோஷமா பாத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு அவங்க அம்மா நெகிழ்ச்சியோட சொல்ல, சரின்னு தலையாடுறாரு செந்தில். சரவணன் அவரோட ஒர்க் பிளேஸ்ல உட்கார்ந்துருக்க மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு மயிலு வர்றாங்க டிஃபன் கேரியரோட. அட வா மயிலு, என்ன சர்ப்ரைஸா வந்திருக்கேன்னு சரவணன் கேக்குறாரு. இப்பதான் வீட்டுக்கு வந்து சாப்பிடலாமா இல்ல போன் பண்ணி உன்னை எடுத்துட்டு வர சொல்லாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேங்கிறாரு சரவணன். நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல, அதான் என் மனசுல கேட்டது மாமா, அதான் நானே சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படின்னு மயிலு சொல்ல,
ஆ பாரேன், மனசுக்குள்ள அம்புட்டு லவ் இருந்தாதான் ஒருத்தர் மனசுல நினைக்கிறது இன்னொரு மனசுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சரவணன் சிரிக்க கொஞ்சமா வெக்கப்படுற மயிலு, ஏமாமா அம்புட்டு வேலையோ அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மயிலு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அக்கவுண்ட்ஸ் வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சரவணன் சொல்ல, சரி சரி இருக்கட்டும், முதல்ல சாப்பிட்டு தெம்பா உட்காந்து வேலையை பாருங்க, முதல்ல கை கால்லாம் கழுவிட்டு வாங்க போங்க அப்படின்னு மயிலு சொல்ல, சரின்னு எந்திரிச்சு போறாரு சரவணன். இலைய போட்டு முட்டை பொரியல் சாப்பாடு எல்லாம் எடுத்து வச்சுட்டு, என்ன கை கழுவு போனவர் இன்னும் காணோம், சோ இந்த ஈ வேற பறக்குது அப்படின்னு மயிலு புலம்பிக்கிட்டே ஈய ஓட்டிட்டு இருக்காங்க. சரவணன் வந்து உட்கார, ஏமாமா கை கழுவிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா அப்படின்னு மயிலு கேட்க, போன இடத்துல ஒரு வேலை வந்துருச்சு மயிலு அப்படின்னு சரவணன் சொல்ல, சரி சரி சாப்பிடுங்க மாமா, உங்களுக்கு பிடிச்ச கத்திரிக்காய் கூட்டு, முட்டை அவியல், அப்புறம் காய்கறி பீன்ஸ் எல்லாம் போட்டு சாம்பார் செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், திருப்தியா சாப்பிடுங்கன்னு மயிலு பரிமாறிட்டு இருக்காங்க. ஆமா அக்கா கிளம்பிடுச்சா அப்படின்னு சரவணன் கேட்க, இப்பதான் கிளம்புனாங்க அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்க. சரவணன் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. சாப்பிட்டுட்டு பேசுங்களேன் மாமா அப்படின்னு மயிலு சொல்ல, ஓனர் தான் கூப்பிடுறாரு, பேசிடுற மயிலு அப்படிங்கிற சரவணன் கால் ஆன் பண்ணி, அண்ணே சொல்லுங்கண்ணே. ஆமா, சரிண்ணே பாத்துட்டு அதை அனுப்பிச்சிடுறேன். சரிங்கண்ணே அப்படின்ட்டு போனை வைக்கிறாரு. இங்க இருக்கிற வேலையே எப்ப முடியும்னு தெரியல, அடுத்து வேற ஒரு வேலையை வேற சொல்றாருங்கிறாரு சரவணன். ஏமாமா நீங்க தான் தனியா எல்லா வேலையும் பார்க்கணுமா, இங்க வேற யாருமே இல்லையான்னு மயிலு கேக்குறாங்க. பார்த்திபன் இருக்கான், ஆனா அவன் இன்னைக்கு லீவு, அடுத்த வாரம் அவனுக்கு கல்யாணம், கல்யாண வேலையில பிஸியா இருக்கான். மயிலு அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு டீச்சராமா, நானும் சொன்னேன் மயிலும் டீச்சர் ஆக போறான்னு அப்படின்னு சரவணன் சொல்ல, இதுவரையில இருந்த மயில் கிட்ட சந்தோஷம் காணாம போயிடுது. ஆமா நீ எப்ப வேலையில சேரலான்னு இருக்க அப்படின்னு சரவணன் கேட்க, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் மாமாங்கிறாங்க மயிலு. மயிலு இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு, நாம தான் முடிவு பண்ணியாச்சுல்ல அப்படின்னு சரவணன் சொல்ல, நான் எதுவும் முடிவு பண்ணலையே மாமா அப்படின்னு மயிலு சொல்ல, ஏன் மயிலுன்னு கேக்குறாரு சரவணன். இல்ல எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, இப்போ இன்னைக்கு நடந்ததையே எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கும் தலைக்கு மேல வேலை பாவம், நீங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன், இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு மயிலு கேட்க, அதான் சொன்னேனே லவ்னு அப்படிங்கிறாரு சரவணன். அது மட்டும் இல்ல மாமா, நான் வீட்ல இருந்தேன்ல அதனால எடுத்துட்டு வர முடிஞ்சது, இது வேலைக்கு போயிட்டேன்னு வைங்க அதெல்லாம் செய்ய முடியுமா சொல்லுங்க, உங்கள கவனிக்க முடியாது, வீட்ல இருக்கவங்களையும் கவனிக்க முடியாது, யார்கிட்டயும் சரியா பேச கூட முடியாது மாமா அப்படின்னு மயிலு ரொம்ப வருத்தத்தோட சொல்றாங்க. வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நேரம் இருக்குல்ல மயிலு, அப்ப பேசிக்கலாங்கிறாரு சரவணன். இல்ல மாமா, டீச்சர் வேலைன்னா சாதாரணம் இல்ல, தொண்டை தண்ணி வத்த பசங்களுக்கு பாடம் எடுக்கணும், வீட்டுக்கு வந்தவங்க கூட சும்மாலாம் இருக்க முடியாது, பேப்பரை திருத்தணும், அடுத்த நாள் கிளாஸுக்கு ரெடி பண்ணணும், 1000 வேலை இருக்கும், அப்புறம் உங்க கூட சந்தோஷமா பேச கூட முடியாது. அப்படின்னு மயிலு சொல்ல, சரவணன் யோசிச்சுட்டு இருக்காரு. நீங்க வேலை பாக்குற இடத்துல 2 பேரும் தனியா உட்கார்ந்து இதோ 1 மணி நேரமாவது மனசு விட்டு பேசுறோம்ல, அன்பையும் பகிர்ந்துக்கிறோம், இந்த வாய்ப்பெல்லாம் மீனாவுக்கும் ராஜுக்கும் கிடைக்குமா சொல்லுங்க, நடக்காது மாமா. ஏன் தெரியுமா, அவங்க 2 பேரும் வேலைக்கும் காலேஜுக்கும் போறாங்க. அப்படின்னு மயிலு சொல்ல, மறுபடியும் யோசிக்கிறாரு சரவணன். நீ சொல்றதெல்லாம் புரியுது மயிலு, நீ சொல்றதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீ வேலைக்கு போகாம வீட்ல இருக்கிறது தான் நல்லதுன்னு பல விதத்துல எனக்கு தோணுது அப்படின்னு சரவணன் சொல்ல, மயிலுக்கு மலர்ச்சி திரும்பி வந்துருது. ஆமா மாமா, அதான் அதான் ரொம்ப நல்லது. ஏன் மாமா நான் வீட்லயே இருக்கேனே வேலைக்கெல்லாம் போகலன்னு மயிலு சொல்ல, பாத்துக்கலாம் மயிலு, இப்போ ஒண்ணு பண்ணுன்னு சரவணன் சொல்றாரு. என்னன்னு பதறி அடிச்சு மயில் கேட்க, வெண்டைக்காய் மாதிரி இருக்கிற உன் விரல்ல அந்த கரண்டியை புடிச்சு கொஞ்சம் ரசத்தை ஊத்துங்கிறாரு சரவணன். மயிலு கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, மாமா அந்த வேலை அப்படின்னு கேட்க, அதான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேனே நீ ரசத்தை ஊத்துங்கிறாரு சரவணன். இதோ மாமா மிளகு ரசம் அப்படின்னு மயிலு சந்தோஷமா எடுத்து இலையில ரசத்தை ஊத்துறாங்க. இந்தாங்க சாப்பிடுங்கன்னு மயிலு சொல்ல, மயிலு எனக்குமே நீ இப்படி சாப்பாடு கொண்டு வர்றது, இப்படி தனியா உட்கார்ந்து பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது என்னைக்குமே தொடரணும்னு தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற சரவணன் சாப்பிட ஆரம்பிக்க, அப்பா தப்பிச்சிருவோமா அப்படின்ற சந்தேகத்தோட உட்கார்ந்துருக்காங்க மயிலு. டிஃபன் கேரியர் எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்புற மயிலு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாக்கியத்துக்கு கால் பண்றாங்க. மயிலு சொல்லு மயிலுன்னு அவங்களும் சந்தோஷமா கேக்குறாங்க. ஏதாவது குழப்பறதுக்கும் ஐடியா கேட்கறதுக்கும் மட்டும்தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணுவேன்னு சொன்னீல்ல, நானே இன்னைக்கு ஒரு விஷயத்த வெற்றிகரமா முடிச்சிட்டு தான் உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு மயிலு சொல்ல, அப்படி என்ன பண்ண அப்படின்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. அம்மா நான் வேலைக்கு போறத பத்தி அவர்கிட்ட பேசிட்டேன், என்னென்னமோ சொல்லி அவங்க மனச மாத்திட்டேன், நீ வேலைக்கே போக வேணான்னு அவங்க வாயாலேயே சொல்ல வச்சுட்டேன் அப்படின்னு மயிலு ரொம்ப பெருமையா சொல்ல, அடி சக்கன் நானா, உன் புருஷன் சம்மதிச்சிட்டாரு, உன் மாமனார் சம்மதிக்கணுமே அப்படின்னு பாக்கியம் கேட்க, மாமனார் கிட்ட அவரே பேசிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது, எப்படியோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்ச மாதிரி எனக்கு இருக்குமா அப்படின்னு மயிலு சொல்ல, ஒரு நிம்மதியோட, பரவாயில்லடி மயிலு, முதல் தடவையா ஒரு நல்ல விஷயம் செஞ்சிருக்க, உன் அம்மாவோட திறமை உனக்கும் வர தொடங்கிடுச்சு அப்படின்னு சந்தோஷத்தோட போன வைக்கிறாங்க பாக்கியம்.
ரூம்ல கதிர் கட்டில்ல உட்கார்ந்திருக்க. உள்ளர வர்ற ராஜி என்ன பண்றேன்னு கேக்குறாங்க. சும்மாதான் உட்கார்ந்திருக்கேன். வீட்லயே அடைஞ்சு கிடக்கு, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு கதிர் சொல்ல, கொஞ்ச நாளைக்கு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அம்மா இன்னும் வரலையா அப்படின்னு கதிர் கேட்க, ஆஹா இன்னும் வரல அப்படிங்கிறாங்க ராஜு. அவங்கள பார்க்கவே பாவமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, என்ன இருந்தாலும் அம்மா இல்ல, நீ அவங்க கிட்ட பேசினாலும் பேசலனாலும் அவங்களுக்கு உன் மேல இருக்க பாசம் அப்படியே தான் இருக்கும். சரி வா வந்து சாப்பிடுங்கிறாங்க ராஜி. இல்ல இல்ல எனக்கு எதுவுமே வேணாம், பசியே இல்லங்கிறாரு கதிரு. எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு சொல்லாத, வா வந்து சாப்பிடு, உனக்காக அத்தை ஏதோ ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்காங்க, வா அப்படின்னு ராஜி சொல்ல, நான் அப்புறமா சாப்பிடுறேனேங்கிறாரு கதிரு. இல்ல இங்க வேணா எடுத்துட்டு வரட்டுமான்னு ராஜி கேக்குறாங்க. அப்போ நீ விட மாட்ட அப்படின்னு கதிர் கேட்க, மாட்டேன் போலாமான்னு ராஜி கேட்க, சரி வான்னு எழுந்திருக்கிறாரு கதிரு. முடிவு பண்ணிட்ட வா அப்படின்னு கதிர் வெளியே வந்து உட்கார்றாரு. ராஜி தட்டு வச்சுட்டு சாப்பாடு எடுத்து ஹாட் பாக்ஸ் துறக்க, திடீர்னு நிறுத்து, நானே சாப்பிட்டுக்கிறேங்கிறாரு கதிரு. முடியாது, நீ சாப்பிட்டு முடிக்கிற வரையில நான் இங்கேதான் இருப்பேன் அப்படிங்கிற ராஜி சாப்பாடு எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. வேணா சொன்னா கேளு அப்படின்னு கதிர் சொல்ல, முடியாதுன்னு சொல்றேன்ல அப்படிங்கிறாங்க ராஜு. அப்படியா, அப்ப நான் சாப்பிடல அப்படின்னு கதிர் எந்திரிக்க அவருக்கு முன்னாடி வந்து நின்னு, ஏய் எங்க போற அப்படின்னு தடுத்து நிறுத்துறாங்க ராஜு. ஏய் ஏன் கம்பல் பண்ற அப்படின்னு கதிர் கேட்க, ஒழுங்கா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு மிரட்டலா சொல்றாங்க ராஜு. நான் அம்மா வந்தோன்னு சாப்பிட்டுக்கிறேன்னு கதிர் சொல்ல, எதுக்கு, நான் அத்தைகிட்ட திட்டு வாங்குறதுக்கா, என் பிள்ளைக்கு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டியான்னு அவங்க கேட்கணும் அதானே அப்படின்னு ராஜு கேட்க, இதோ பாரு என்னை இப்படி ஸ்பெஷலா கவனிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு கதிர் சொல்றாரு. உடம்பு சரியாயிட்டா உன்னை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, போதுமா இப்ப உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு ராஜு சொல்ல, இல்ல நான் போறேன்னு அத்தடி எடுத்து வைக்கிறாரு கதிர். அவர் எந்த பக்கம் போனாலும் வழிய மறிச்சிட்டு போய் சாப்பிடுன்னு மிரட்டுறாங்க ராஜி. ஏய் என்ன பண்ற, வழிய விடுன்னு கதிர் சொல்ல, முடியாது அப்படின்னு ராஜு சொல்ல, டக்குன்னு யூ டர்ன் போட்டு டைனிங் டேபிள சுத்த ஆரம்பிக்கிறாரு கதிரு. ஏய் நில்லு, சொன்னா கேளுன்னு ராஜியும் துரத்திட்டு வர, ராஜி சொன்னா கேளு, சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணாதங்கிறாரு கதிரு. நீதான் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற, ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடுன்னு மிரட்டுறாங்க ராஜி. ஏய் அதான் நான் அப்புறம் சாப்பிடுறேன்னு சொல்றேன்ல, விட்டுரு அப்படின்னு கதிர் சொல்ல, ஒழுங்கா உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு ராஜியும் சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்லன்ட்டு அந்த பக்கமா ஓட பாக்குறாரு கதிரு. எந்த பக்கம் போனாலும் ராஜி வந்து அணை கட்டி, டேய் சொல்றேன்ல போய் உட்காரு சாப்பிட போங்கறாங்க. என்ன லாக் பண்றியா, கிளம்பு அப்படின்னு கதிரும் இந்த பக்கமா அந்த பக்கமா ஓடுறாரு. ராஜி அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி தடுத்துட்டு இருக்காங்க, சொன்னா கேளுன்னு சொல்லிக்கிட்டு. மறுபடியும் கதிர் ஓட ராஜி தடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் அங்க பாருன்னு ராஜிட்ட சொல்ல, அவங்க வாசல பாக்குறாங்க. டபார்னு தாவி குதிச்சு ஓடி போயிடுறாரு கதிரு. ஏய் ஓடாத, சொன்னா கேளுன்னு துரத்திக்கிட்டே ராஜு வர, அவர் ரூம்குள்ள பூந்து கதவை லாக் பண்ணிக்கிறாரு. ஏய் கதவை தர, ஏன் இப்படி பண்ற, வந்து சாப்பிடு, சாப்பிட வேண்டியதானே, கதவை துறன்னு ராஜு கதவை தட்டிட்டு இருக்காங்க. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல அப்படின்னு கதிர் சொல்ல, சரி நான் கிளம்புறேங்கிறாங்க ராஜு. கிளம்பு கிளம்பு அப்படின்னு கதிர் சொல்றாரு. ராஜு போறேன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு தள்ளி வந்து மறைஞ்சு நின்னுக்கிறாங்க. நான் போயிட்டேன், நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, எனக்கு என்ன அப்படின்னு ராஜு சொல்ல, கதவை திறந்துட்டு தலையை எட்டி பாக்குறாரு கதிர். போயிட்டாளான்னு வெளியே ரெண்டு பக்கமும் பாக்குற கதிர் அங்க மறைஞ்சு உட்கார்ந்துருக்க ராஜியை பாக்கல. போயிட்டாடா அப்படின்னு சொல்லி வெளியே வர்றாரு. கரெக்டா செந்திலும் கோமதியும் உள்ளர வர்றாங்க. இதோ இரு வந்துட்டேன் அப்படின்னு ராஜு துரத்துறாங்க. உள்ளர வர்ற செந்தில், என்னப்பா நடக்குது இங்க, வீட்ல யாரும் இல்லன்னது ஓடி பிடிச்சு விளையாடுறீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, ஆமா மாமா. இல்ல மாமா, சாப்பிட சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ராஜு சொல்ல, அப்படின்னு கோமதி தலையாட்டிட்டு இருக்காங்க. சரிப்பா, அதுக்கும் இந்த விளையாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு செந்தில் கேட்க, இல்ல புடிச்சு உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கலான்னு தான் துரத்திட்டு இருக்கேங்கிறாங்க ராஜி. ஏன்டா உனக்கு பசிக்கலையா, சாப்பிட வேண்டியதுதானே, எதுக்கு சாப்பிடாம ஓடிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. சாப்பிட சொன்னா சாப்பிட போறேன், பக்கத்திலேயே நின்னு பரிமாறிக்கிட்டு நல்லா சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்காதான்னு கதிர் கேக்குறாரு. என்ன மனுஷன்டா நீ எல்லாம், மீனா இப்படி பண்ண மாட்டாளான்னு நான் ஏட்டிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு செந்தில் சொல்ல, செந்திலையே பாத்துட்டு இருக்க கோமதி, ஓ அப்படி வேற ஆசை இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி சிரிக்க, அவரும் ஆமான்னு தலையாட்டிட்டு சிரிக்கிறாரு. வாடா வந்து சாப்பாடு போடுறேன் வாங்குறாங்க கோமதி. எனக்கு யாருமே சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டாம், அங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஸ்பெஷலா கவனிக்கிறது இதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, அதெல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும், இப்ப வந்து சாப்பிடு, டேய் நீ போய் கை கழுவிட்டு வா, எல்லாரும் சாப்பிடலாம் வாடான்னு சொல்லிட்டு கோமதி போறாங்க. கதிர் அப்பவும் அங்கேயே நிக்க, வாடாங்கிறேன்னு கதிரோட கைய பிடிச்சு இழுத்துட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுறாங்க கோமதி. ஓடி பிடிச்சு விளையாடுற வயசு, கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லன்னா என்னென்ன கூத்து பண்றாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, கதிரும் ராஜியும் சங்கடமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. நீ ஓடி ஓடி விளையாட, ஓடி ஓடி விளையாட வாடான்னு செந்தில் பாடிட்டு இருக்காரு. நீ ஓடி போகலாகாது, ஓடி போகலாகாது அடா அப்படின்னு செந்தில் ஹாயா பாடிக்கிட்டு இருக்காரு. ராஜி கதிரை பார்க்க, கதிர் ராஜியை பாத்துக்கிட்டு இருக்காரு. மீதி என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.